الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاء منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய இல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருடாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். இல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறையிலத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இரட்டுமாக. கணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கின்றார். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்த இறைவனுக்கு அஞ்சியவர்களாக, படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் அல்லாஹ் தஆலா மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தையும் மதிப்பையும் சுவர்க்கத்தையும் தர இருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் படைத்த அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக, அவனுக்கு அடிபணிவதன் மூலமாக, மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாகத்தான் இறைவனிடத்தில் சிறந்தவராகவும் அவனிடத்தில் மதிப்பிற்குரியவராகவும் சொர்க்கத்திற்குரியவராக ஆக முடியும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான். ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹுஜராத் 49வது சூராவினுடைய 13வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم
இன்னல்லாஹ அலீமுன் கபீர். மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழைப்பிடுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா கலக்னாகும் மின் தகரின் வ உன்சா, நாம் உங்களிலிருந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஏனென்று சொன்னால் தஆரபு, ஒருவரை ஒருவர்கள் அறிந்து கொள்வதற்காக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்காக நாம் மனிதர்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்திருக்கிறோம், உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருக்கின்றோம். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழும் பொழுது அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் யார் என்றால் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர்களாக, அல்லாஹ்விடத்திற்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர், அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறக்கூடியவர், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெறக்கூடியவர், அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானவர் என்றால் யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்கிறார்கள், தக்வாவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவர், கண்ணியமிக்கவர் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராகவும் சிறப்புக்குரியவராகவும் மாற வேண்டும் என்றால் துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இறைவனுடைய இபாதத்தின் மூலமாக இறை நெருக்கத்தை பெறக்கூடிய அமல்களில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். இதை தான் அல்லாஹ் தஆலா அந்த இறை வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகிறான். உலக வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவராக சிறந்தவராக பொருளாதார ரீதியாகவும் சரி அதிகாரத்தின் வர்க்கத்திலும் சரி உயர்ந்து நின்றாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எப்போது சிறந்தவராகுவீர்கள்? இறைவனுக்கு அடிபணிவதன் மூலமாக, இறை கடமைகளை நிலைநாட்டுவதன் மூலமாக, குர்ஆனை பின்பற்றுவதன் மூலமாக, நபி வழியை கடைபிடிப்பதன் மூலமாக, இறைவனுடைய விருப்பத்திற்குரிய அமல்களின் மூலமாக மட்டும்தான் இறை நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இறை கண்ணியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இறைவன் ஒரு அடியானை கண்ணியத்திற்குரியவன் சிறப்புக்குரியவன் என்று மனிதர்களில் அல்லாஹ் தேர்வு செய்கிறான் என்றால் உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்தோ உங்களுடைய அதிகாரத்தை வைத்தோ உங்களுடைய ஆள்பலத்தை வைத்தோ அல்லாஹ் தஆலா எடுக்க மாட்டான். அல்லாஹ் விரும்புகிறது உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தீர்களா, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டீர்களா, அல்லாஹ்வுடைய கடமையான விஷயத்தில் நிலைநாட்டுவதில் நீங்கள் உறுதியாக நின்றீர்களா, உலக வாழ்க்கையா மறுமை வாழ்க்கை என்று வரும்பொழுது உலக வாழ்க்கையை விட என்னுடைய மறுமை வாழ்க்கை மேலானது என்று எவர் ஒருவர் தீர்மானித்து அதை நோக்கி பயணித்திருக்கிறார் என்ற சிந்தனை உள்ளவர் யார் என்பதை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான் என்று ரப்புல் ஆலமீன் ரப்பிடத்திலே நெருக்கமானவர் இவர்தான், இவருக்கு தான் இடத்திலே கண்ணியம் இருக்கிறது என்று திட்டவட்டமாக அல்லாஹ் அறிவித்த பிறகும் கூட உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை விட கட்டளைகளை விட உலக வாழ்க்கை என்று பெரியது என்று அதற்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக ஆக முடியாது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் நாம் அடைய வேண்டும் என்றால் இது துன்யாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் விரும்புகின்ற, அல்லாஹ் போதித்திருக்கிற, அல்லாஹ் வலியுறுத்துகிற அந்த கடமைகளை நாம் நிலைநாட்ட வேண்டும். எனவே தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற ஈமானியர்களை அழைப்பிடுகிறான். சூரத்துல் அன்கபூத் 29வது சூராவின் 56வது வசனத்தில் அல்லாஹ் அழைப்புகிறான். யா இபாதியல்லதீன ஆமனூ இன்ன அர்தி வாசியாத்துன் வய்யாய பாகுதுன், ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே, என்னுடைய பூமி, இந்த பூமி இருக்கிறது மிக விசாலமான. அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு விடுகிறான். யா இபாதியல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டு என்னுடைய அடியார்களை தன்னோடு இணைத்து அல்லாஹ் கூறுகிறான். இப்போ எவ்வளவு ஒரு உயர்வான கண்ணியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். ஈமானியர்களை தான் அல்லாஹ் அழைக்கிறான், அழைத்து சொல்கிறான். இன்ன அர்தி வாசியாத்துன், என்னுடைய பூமி இருக்கிறது மிக விசாலமானது, ஆனால் அதில் நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி என்ன தெரியுமா, உங்களுடைய செயல்பாடு என்ன தெரியுமா, உங்களுடைய செயல் வடிவம் என்ன தெரியுமா, நீங்கள் எதை ஒவ்வொரு நாட்களும் செய்ய வேண்டும் தெரியுமா, என்னை மட்டுமே நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடில் உலக வாழ்க்கையில் முதலிடம் பிடிக்க வேண்டிய இடம் எதுதான், படைத்த அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, அவனுக்கு அடிபணியக்கூடியவர்களாக, அவனுடைய வேதத்தை ஓடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். எனவேதான் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூறுவது இறை வசனத்தின் மூலமாக, இறை கட்டளையின் மூலமாக நாம் அவனை பின்பற்ற வேண்டும். உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் போதித்த அமல்களை செய்வதன் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துன் நூர் 24வது சூராவினுடைய 52வது வசனத்தில் சொல்கிறான். உமையத்தில்லாஹ் வ ரசூலஹு வ யக்ஷல்லாஹ் வ யத்தகி ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன், யார் அல்லாஹ்விற்கு அடிபணிகிறார்களோ, கட்டுப்படுகிறார், குர்ஆன் சொல்வதை கேட்கிறார்,
பயப்படுகிறார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பின்பற்றுகின்றார்களோ, அதோடு அல்ல யக்ஷல்லாஹ், இன்னும் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்படுவதும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதும் அதற்கான தொடர்பையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யக்ஷல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். மக்களுடைய பார்வையில் நல்லவனாக நடிப்பதும் மக்களுடைய மறைவுக்கு பின்னால் தன் ஷைத்தானுடைய வேலைகளை செய்வதும் இருக்கக்கூடாது என்பதை அடைத்து உடைத்து அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்விற்கு பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயம் உங்களுடைய உள்ளத்தில் என்றென்றும் எல்லா நேரங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். மனிதனுடைய பார்வைக்கு மட்டுமல்ல, படைத்தனுடைய பார்வைக்கு நீ அஞ்சக்கூடியவனாக இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் அதே வசனத்தை சொல்றான், இன்னும் நீ அல்லாஹ்வை பயந்து பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். இவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள், வெற்றியாளர்கள், சொர்க்கத்தை பெறக்கூடியவர்கள், முத்தகீன்கள் இவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா அடித்து உரைக்கின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவதற்காகத்தான், அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை பெறுவதற்காகத்தான் ஹஜ் என்ற கடமையை அல்லாஹ் தஆலா சில கடமைகளின் மூலமாக, சில நாட்களின் மூலமாக, சில வடிவங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா சில நிர்ணயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்முடைய விருப்பப்படியோ நாம் ஆசைப்பட்ட நாட்களிலோ நாம் ஆசைப்பட்ட உடைகளையோ உடுத்தி அந்த கடமையில் நிலைநாட்ட முடியாது. மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் தன்னுடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு பல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அந்த இபாதத்தை எப்படி வலியுறுத்துகிறான், எப்படி அதை செய்ய வேண்டும், எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனுடைய ஒவ்வொரு அமல்களும் மனிதனுடைய உள்ளத்தை புரட்டி போடக்கூடியதாக இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தியாக வரலாறுகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக ஹஜ் என்ற கடமையை செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு அழகாக முறையில் உரையாற்றுகின்றான். ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 2வது சூராவின் 197வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபர்ல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வமா தபஅல மின் கைரி யஅலமுல்லாஹ் வ தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா வத்தகுன் யா உலில் அல்பாப். ஹஜ் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுடைய காலம் என்பது நாம நினைக்கிற மாதத்திலோ நாம் நினைக்கின்ற நாட்களில் செய்ய முடியாது. ரப்புல் ஆலமீன் தீர்மானித்து கொடுத்திருக்கிறான். ஹஜ் என்ற கடமையை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அது அல்லாஹ் சொன்னதை போல இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய முறைப்படி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நாம் எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம், நேரங்களை ஒதுக்கிறோம், நம் பலகீனமாக இருந்தாலும் உறுதியான நம்பிக்கையோடு புறப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த இபாதத்தினுடைய நாட்களையும் கணக்கீடுகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு வர்ணனை செய்து கொடுத்திருக்கிறான். அந்த காலங்கள் என்பது நீங்கள் ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜினுடைய 8ஆம் நாளிலிருந்து நீங்கள் நின்றே ஆக வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த காலங்கள் அறியப்பட்டதாக இருக்கிறது. அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிலைநாட்ட யார் புறப்படுகிறார்களோ ஒமன் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸுக, அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில், அந்த ஹஜ்ஜை நிலைநாட்டக்கூடிய நேரங்களில் இஹ்ராமுடைய ஆடையில் நீங்கள் இருக்கின்ற பொழுது தன் மனைவியோடு சேரக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது, வீண் சண்டைகளும் வீண் சண்டைகளும் சச்சரவுகளும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா அந்த இபாதத்தை செய்வதற்கு முன்பாக தன்னுடைய நாவை பேணும்படி, தன்னுடைய இபாதத்தை இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். இந்த இபாதத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீன் நிலைநாட்டுகிறான். வதஸவ்வது, இந்த பிரயாணத்திற்குரிய எல்லா வேலைகளிலும் ஈடுபடுங்க, என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ செய்யுங்க. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா நிபந்தனை போடுகிறான், வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, உங்களுடைய பயணத்தில் நீ எதை செய்தாலும் சரிதான் இருக்க வேண்டியது இறையச்சத்தை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள். இதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். நீங்க பயணம் மேற்கொள்றீங்கன்னா அல்லாஹ் அஞ்சணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்மளுடைய பயணத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல நம்முடைய அமல்கள் இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் அதை தான் அறிவுறுத்துகிறான். ஹஜ் என்பது ஏதோ நமக்கு ஆசைப்பட்ட காரியங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கு முழுமையான நன்மையை அடைந்து விட முடியாது. ஏனென்றால் அதற்கான கூலி மிக உயர்வு மிக்க ஒரு கூலி அல்லாஹ் கொடுக்க போறான். அப்ப அந்த இபாதத்தை அல்லாஹ் சொல்லுகிற விதத்துல தான் செய்யணும். அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அந்த அமல்களில் தான் நம்ம ஈடுபடணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத எவ்வளவோ விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தினா அந்த கடமையை முழுமைப்படுத்த முடியாது. அல்லாஹ் விதித்திருக்கிறான். இந்த நாள் என்று சொல்லி இருக்கிறான், இந்த நேரம் என்று சொல்லி இருக்கிறான், நாளை குறிப்பிட்டு இருக்கின்றான், அந்த உடையை நிர்ணயம் செய்திருக்கிறான். நீ சொல்லக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாம் நினைத்த திக்ர்களையோ நாம் நினைத்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. இந்த நாளிலே இந்த நேரத்தில் நீ இதைதான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அழகிய இபாதத்தினுடைய இறையச்சத்தை மனதிலே உருவாக்கக்கூடிய, இறை பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, முழுமையான முறையில் ஒரு இறை அடியார் இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அத்தனை இபாதத்துக்களுடைய வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கிறது. உலக வரலாறில் நீங்கள் எங்கே எடுத்துரைத்து பார்த்தாலும் இப்படி
அற்புதமான ஒரு நிகழ்வுகளை காண முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி கொடுத்திருக்கிறாங்க. எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் இந்த பிரயாணத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒமா தஃபஅலு மின் கைரி, நீங்கள் என்ன செய்றீங்களோ அதை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாலி தக்வா வத்தகுனி யா உலில் அல்பாப், அறிவுடையவர்களை சிந்திக்கிறவர்கள் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக இந்த பிரயாணத்தில் நீங்கள் இறையச்சத்தை தான் உண்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகிறான். அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இபாதத் பொருளாதாரத்தில் உடலால் உழைத்து செய்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே ஒவ்வொரு அமல்களும் நாம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளையினுடைய அடிப்படையிலே, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுதலின் அடிப்படையிலே தான் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் பொழுது சமுதாயத்திற்கு சொன்னான். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குது அன்னி மனாசிகக்கும், நீங்கள் ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு வழிமுறைகளும், ஒவ்வொரு இபாதத்துகளும் நான் எப்படி செய்திருக்கிறோனோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். குது எடுத்துக்கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு கிரைகளையும் நான் செய்து காட்டியிருக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ்ஜி நான் செய்திருந்தாலும் அந்த ஹஜ்ஜி தான் உங்களுக்கு வழிகாட்டுதல், அதுதான் முறையானது, அதுதான் சரியானது. எனவே உங்களுடைய ஆசைக்காக வேண்டி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா என்பதை நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். நாம் ஹஜ்ஜுடைய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அல்லாஹ் தஆலா இதற்கு கொடுக்கக்கூடிய கூலி இருக்கிறது மிக உயர்வு மிக்கது, சிறப்பு மிக்கது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ அப்படிதான் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் எப்படி அதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ அந்த நாட்களில் தான் அந்த அமல்களை நாம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த ஹஜ்ஜினுடைய கடமையினுடைய கிரைகளை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சொன்னதை போல நீங்கள் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஏன்னா அந்த ஹஜ்ஜினுடைய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு உயர்வை கொடுக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லா ஜன்னah. ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி இறையச்சத்தோடு ஹஜ் என்ற அந்த கடமையை முழுமையான முறையில் நிலைநாட்டுகிறார் என்றால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான். சொர்க்கம் தான் அவர்களுக்கு கூலி. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த பாக்கியத்தை நாம் அடையினா அது எவ்வளவு சுத்தமாக இருக்கணும், அது எவ்வளவு தூய்மையாக இருக்கணும். அதில் கொஞ்சமாவது அல்லாஹ்வுக்கு மாற்றமா செய்திடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமா செய்திடக்கூடாது, பெருமைக்காக செய்து விடக்கூடாது, புகழுக்காக செய்து விடக்கூடாது, மக்களுக்கு பாராட்டுக்காக செய்திடக்கூடாது. இப்படியெல்லாம் பரிசுத்த பெற்ற ஒரு இபாதத்தாக நாம் ஆக்க கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கான கூலியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது ஒருவர் அல்லாஹ்விற்காக செய்துவிட்டால் நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அடுத்த அறிவிப்பில் அல்லாஹ் அடித்து சொல்றாங்க, மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக லக ரஜக யௌமி வலதத்து உம்மு. ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ் செய்கிறார், கெட்ட வார்த்தைகளை பேசவில்லை, ஹஜ்ஜுடைய காலைகளை பேணிக்கையோ நடந்து கொண்டார் என்று சொன்னால் அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வு மகத்துவம் கிடைக்கிறது என்றால் அதை நாம் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவன் அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு பயணிக்கம் சொல்லும் பொழுது முதலாவது உம்ராவோடு செய்கிறார்கள். அந்த உம்ராவிற்கான நன்மையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் உம்ரத்தில் உம்ரா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்கிறார் என்று சொன்னால் அடுத்த நசீப் எப்ப கிடைக்குதோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் நாம் செய்கிற சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அப்ப ஹஜ் என்ற கடமையை செய்யும் பொழுது சொர்க்கம் கிடைக்கிறது, உம்ரா செய்யும் பொழுது நமக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, சிறு பாவங்களை மன்னித்து விடுகிறான் சொல்கிறார்கள். இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது இன்னும் மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் ஹஜ் வல் முஹத்தமி வஃதுல்லாஹ் ஃபீ சபீலில்லாஹ் வல் முஸ்தஜாபத்து லஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவர் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ புறப்படுகிறார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பட்டாளம், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார், அவருடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ்வுடைய விருந்தினர் என்று பலவாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்தை நோக்கி அவருடைய பயணம் இருக்குமே என்றால், அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்குமே என்றால், இது அல்லாஹ்விற்காக வேண்டிதான் செய்கிற இந்த எண்ணத்தோடும் சிந்தனையோடும் செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து விளங்கி புரிந்து மனதிலே பதிய வைத்து அதை தான் செய்ய வேண்டும் என்ற உணர்வுகளோடு அஞ்சி அஞ்சி பயந்து பயந்து ஒவ்வொரு அமல்களையும் ஒருவர் செய்வார் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு சிறப்பு கொடுக்கிறாங்க. அந்த பயணத்தில் இருக்கின்ற வரை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறீங்க, ஃபீ சபீலில்லாஹ்வில் இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பட்டாளமா இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய விருந்தினராக இருக்கிறீங்க. அதை விட உயர்வு அல் முஸ்தஜாபத்து
முஸ்தஜாபத்தலஹு, நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான அளவு கடந்த நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த உலக வாழ்க்கையில் ஹஜ் என்ற கடமையை நான் நிலைநாட்டும் பொழுது அல்லாஹ் சொன்னதை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய அடிப்படையிலே நாம் அமல்களை செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறது. ஏனால் இபாதத் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற வேண்டும். இதுதான் இந்த மார்க்கத்தின் அடிப்படை, இதுதான் உண்மையானது. இந்த இபாதத்தில் ஒவ்வொன்றும் நமக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, விளக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றையும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா பல நிபந்தனைகளை நிலைப்படுத்தி கொடுக்கின்றான். இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது சில எல்லைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி வரையறுத்திருக்கிறார்கள். அந்த மக்கமா நகரத்தை ஹஜ் செய்வதற்கோ உம்ரா செய்வதற்கோ நாம் புறப்படும் பொழுது இஹ்ராமுடைய ஆடையில் தான் செல்ல வேண்டும். அதற்கென்று எல்லைகளை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து போறாங்கன்னா எலம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் மீகாத் இருக்கிறது. மக்காவிற்கு ஜித்தாவிலே விமானம் இறங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாகத்தான் அந்த மீகாத் வரும். அதனால்தான் இந்தியாவில் இருந்து செல்லக்கூடியவர்களும் சென்னையில் இருந்து இஹ்ராமுடைய ஆடையை உடுத்தி நியத்து வைத்து அங்கிருந்து புறப்படுகிறார்கள். விமானத்தில் இருக்கும் பொழுது அந்த எல்லையை அடையும் பொழுது விமானிகளுடைய அறிவிப்பு அங்கு சொல்லப்படுகிறது, மீகாத் வந்து விட்டது, நீங்கள் அங்கே ஹஜ்ஜுடைய நியத்தையோ உம்ராவுடைய நியத்தையோ வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கிருந்து தல்பியாவுடைய முழக்கம் துவக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை உலக அளவில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அந்த வழிமுறை பின்பற்றப்படுகிறது என்றால் நபியுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் நபியினுடைய சட்டம் தான் இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்பதை உலகம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொன்ன போதனை பின்பற்றினால்தான் அந்த மார்க்கம் பரிபூர்ணமாக ஆகும், நம்முடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த அடிப்படையில் பாருங்கள், இபாதத்துகளின் மூலமாக கூட உலக மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ளலாம் நபியினுடைய சட்டம், நபி வழிவகுத்த வழிமுறை தான் வாழ்க்கையின் இபாதத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். எவ்வளவு உயர்வு மிக்கத்தை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலும் செல்லும் பொழுது லம்லல மீகாத், மதீனாவிலும் செய்யும் பொழுது துல் ஹுலைஃபா, அன்று அங்கே இருக்கின்ற மற்ற நாடுகளில் இருந்து வரும் பொழுது கர்னுல் மனாசில், தாத்துல் இர்க், ஜஹ்ஃபா, இப்படி 5 இடங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ம இந்த இபாதத்தை நம்ம விருப்பப்படியான நம்மளால் ஒரு எல்லையை தீர்மானிக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை, அவருடைய சட்டதிட்டங்கள், நபியை பின்பற்றுவது இந்த துன்யாவில் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் என்பதை ஒவ்வொரு ஈமானியர்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த ஹஜ்ஜினுடைய இறை சட்டங்கள் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நினைத்த இடங்களில் நாம் மீகாத்தை எல்லையை கொண்டு செல்ல முடியாது. அந்த தூதர் எதை சொல்லி இருக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கிறது. உலகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் அவரவர்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் அந்த எல்லையை அடைகின்ற பொழுதுதான் அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜல் முத்தமத்திஅன் பிஹா இலல் ஹஜ், அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தல் முத்தமத்திஅன் பிஹா இலல் ஹஜ் என்றெல்லாம் நியத்தினுடைய பிரச்சாரத்தை தன் நாவிலிருந்து ஒவ்வொரு ஆட்சிகளும் முழக்கம் கொடுக்கிறார்களே, ஊர்ல சொல்வதை விட அந்த எல்லையை அடைகின்ற பொழுது கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உலகம் அதை பின்பற்றுகிறது. அன்பார்ந்தவர்களே, நபியுடைய வார்த்தை, நபி சொன்ன செய்தி, நபியினுடைய கட்டளை, நபியை பின்பற்றுவதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றித்தலம் என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்வதற்கு இறை ஹஜ்ஜி கடமை என்ற சட்டத்தை ஒன்று சிந்தித்தாலேயே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாதை செய்ய துணிவு வராது, அல்லாஹ்வுடைய கட்டளையை மாற்றம் செய்ய மாட்டார் என்கின்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் அந்த எல்லைகளை நீங்கள் அடைவதற்கு முன்பாகவே நீங்கள் குளித்துக் கொள்ள வேண்டும், சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். ஆண்களை பொறுத்தவரை இஹ்ராமுடைய தையல் இல்லாத 2 ஆடையை உடுத்தி தீர வேண்டும். பெண்களை பொறுத்தவரை அவர்கள் இஹ்ராமுடைய நிலையில் தான் இருக்கிறார்கள். முகமும் 2 கை மட்டும்தான் திறந்திருக்க வேண்டும், முழுமையாக அவர்கள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற செய்தியெல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த எல்லையை நீங்கள் கடக்கும் பொழுது இந்த நிய்யத்தோடு தான் கடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த செய்தி இன்றைக்கு உலகம் முழுவதும் பின்பற்றுகிறார்கள். உலகமே இதை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இறை மார்க்கம் நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபியினுடைய போதனையும் இந்த மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது, சிறப்பிற்குரியது, அதை செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதை இறை மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவேதான் அப்படிப்பட்ட அந்த இபாதத்தை செய்ய முற்படும் பொழுது நிய்யத்தை வைத்ததிலிருந்து அந்த மக்கமா நகரத்தை அடைகிற வரை நம்முடைய திக்ர்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் நிர்ணயம் செய்தார்கள். நாம் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து நிய்யத்தை வைத்து புறப்பட்டு விட்டோம் என்றால் அதற்கென்று தல்பியாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முழக்கத்தோடு தான் அந்த காபத்துல்லாவை அடைய வேண்டும். அந்த தல்பியா என்பது எவ்வளவு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு பெரிய ஒரு ஏகத்துவத்தை வலியுறுத்துகிறது. இணை வைப்பை அடியோடு தகர்த்தெறியக்கூடிய வார்த்தை முழக்கத்தோடு தான் மக்கமா நகரத்தை அடைய வேண்டும். இணை
செய்தியை இந்த உம்மத்தில் யாரிடத்திலும் இருந்துவிடக் கூடாது. ரப்பை மட்டுமே வணங்க வேண்டும், ரப்பை மட்டுமே புகழ வேண்டும், ரப்பிடம் மட்டுமே உதவி தேட வேண்டும், ரப்பிடம் மட்டுமே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்கின்ற எல்லா விஷயங்களையும் ஓரிரை கொள்கையை பறைசாற்றக்கூடிய தல்பியா முழக்கத்தோடு தான் அந்த காபத்துல்லாவை அடைய வேண்டும் என்கின்ற உயர்வான இபாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எனவேதான் ஒவ்வொரு ஆஜிகளும் அந்த இஹ்ராமுடைய ஆடை இறந்து எல்லையை அடைந்த பிறகு அங்கிருந்து அவர்கள் நாவில் வர வேண்டிய முழக்கம் என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கலாம், சிறந்தவராக இருக்கலாம், அதிகாரம் படைத்தவராக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், வெள்ளையராக இருக்கலாம், எந்த நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம், எந்த மொழியை பேசியவராக இருக்கலாம், ஆனால் இந்த எல்லையை தாண்டும் பொழுது, இந்த இபாதத்தை அவர் புறப்படும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த மக்களுடைய லட்சக்கணக்கான மக்களுடைய நாவுகளில் இருந்து சொல்லப்படுகின்ற முழக்கம் இதுதான். ஓரிரை கொள்கையின் ஏகத்துவத்தினுடைய வார்த்தை தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். இந்த முழக்கத்தோடு தான் காபத்துல்லாவை அடைய வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த கற்றுக் கொடுத்த போதனை தான், நபிகளாருடைய வார்த்தை தான் பெரியது, நபிகளாருடைய சொல்லுதான் பெரியது. இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படை. அவர்கள் சொன்னதை செய்தால்தான் அது முழுமை பெறும், அவர்கள் சொன்னதை செய்தால்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்கின்ற விஷயத்தை விளங்குகின்ற வகையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த அந்த போதனையின் அடிப்படையில் உலகத்தில் எந்த கொள்கை கோட்பாட்டிற்குள் இருந்தாலும் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அவருடைய நாவிலிருந்து இவ்வளவு கம்பீரமான வார்த்தை வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, வ அதானி ஜிப்ரீல் வ அதானி ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற வந்தாங்க. வ அமர பி அஸ்ஹாபிஹி, தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளையிடும்படி சொன்னார்கள். ஐ யர்ஃபஉ தல்பியா, ஐ யர்ஃபஉ தல்பியா, தல்பியாவை உரத்த சப்தத்தோடு கூறுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு சொன்னார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆண்களை பொறுத்தவரை சப்தமாகவும் பெண்களை பொறுத்தவரை மென்மையாகவும் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தல்பியாவுடைய முழக்கத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட உயர்வான கம்பீரமிக்க ஒரு சரியான மார்க்கத்தை, ஒரு ஷரியத்தை, ஒரு ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை போதிக்கக்கூடிய வார்த்தையை கொண்டுதான் அந்த முழக்கத்தோடு இந்த மக்காவை அடைய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. லப்பைக் யா அல்லாஹ், உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்து விட்டேன். யா அல்லாஹ் லா ஷரீக லக், யா அல்லாஹ் உனக்கு எந்த இணையும் கிடையாது. அது எப்படிப்பட்ட கம்பீரமான வார்த்தையை கூறுகிறோம். யோசித்து பாருங்கள். இறைவா உனக்கு எந்த இணையும் கிடையாது, நீ தான் படைத்தவன், நீ தான் உணவளிக்கக்கூடியவன், நீ தான் அனைவரையும் கண்காணிக்கக்கூடியவன், உன்னை தவிர சைதா செய்வதற்கு தகுதியானவர் யாரும் இல்லை, உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே உதவி தருகிறோம், உனக்கு எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ் என்ற ஆழமான உயர்வுமிக்க இந்த வார்த்தை முழக்கத்தோடு தான் அந்த மக்காவை அடைய வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆஜிலும் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்தப்படிப்பட்ட கம்பீரமான வார்த்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். நிச்சயமாக உலகத்தில் இருக்கின்ற புகழ்ச்சிகளாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற பெருமைகளாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கின்ற செல்வங்களாக இருக்கலாம், நிஅமத்துகளாக இருக்கலாம், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் இருக்கலாம். லா ஷரீக லக், இவைகளுக்கு இணை, உன்னை தவிர இணையாளர்கள் யாருமே கிடையாது யா அல்லாஹ், அனைத்திற்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமே யா அல்லாஹ் என்ற இந்த முழக்கத்தோடு தான் ஒவ்வொரு ஆஜிகளும் அந்த மக்கமா நகரத்தை அடைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். நம்முடைய நாடுகளில் இருந்து ஒவ்வொருவரும் செல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லியும், யா அல்லாஹ் உனக்கு இணை கிடையாது யா அல்லாஹ், நீதான் எங்களை படைத்தவன், உணவளிப்பவன், கண்காணிக்கக்கூடியவன், உன்னை மட்டுமே தான் வணங்குகிறேன். இணை வைத்தல் என்ற அடிப்படையோடு தகர்த்தெறியக்கூடிய ஒரு சுத்தமான வார்த்தையை கூறிதான் உங்களுடைய ஹஜ்ஜுடைய பயணம் இருக்க வேண்டும். இணை வைத்தல் நிலையில் அந்த காபத்துல்லாவை நீங்கள் அடையக்கூடாது என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஆழம் நிறைந்த, அழுத்தம் நிறைந்த, ஈமானிய வலுப்பெறக்கூடிய, ஓரிரை கொள்கையை பறைசாற்றக்கூடிய, ஏகத்துவத்தினுடைய வழிகாட்டலை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தார்கள். லா ஷரீக லக், யா அல்லாஹ் உனக்கு எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ், உன்னை மட்டுமே தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே தான் உதவி தருகிறோம், நீ தான் எங்களை கண்காணிக்கக்கூடியவன் என்ற முழக்கத்தோடு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அந்த அடிப்படை தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு அந்த இபாதத்தை செய்வதற்கு செல்கிற அன்பார்ந்தவர்களே. அப்படிப்பட்ட அந்த தல்பியாவை சொல்வதன் மூலமாக எவ்வளவு ஒரு உயர்வுமிக்க நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் லப்பா ஐ மின் ஷஜரின் அவ் ஹஜரின் அவ் மதரின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு அடியார் தல்பியா கூறுகிறார், ஒரு அடியார் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் என்ற தல்பியாவை ஒருவர் சொல்வார் என்று சொன்னால், அந்த தல்பியாவை கேட்கக்கூடிய வலதுபுறத்தில் இருக்கக்கூடியது இடதுபுறத்தில் இருக்கக்கூடியது, அது மரமாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், அது சுவர்களாக இருக்கட்டும் அல்லது மண்களாக இருக்கட்டும், இவைகளாக இருந்தாலும் இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரை அனைத்துமே அந்த பொருட்கள் திரும்பி சொல்லிக் கொண்டு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார். நம்ம சொல்ல சொல்ல நம்ம கேட்கிற ஒவ்வொரு பொருளும் இந்த வார்த்தையை திரும்ப கூறுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னா அது எவ்வளவு உயர்வுமிக்க மகத்துவமிக்க வார்த்தை என்பதை நாம் புரிந்து, யா அல்லாஹ் அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லக்கூடிய நசீபை எங்களுக்கு கூடிய அல்லாஹ். ஒவ்வொரு நாம் பிரார்த்திக்க வேண்டும், பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு துஆ செய்யணும். யா அல்லாஹ் இந்த மொழியை இந்த தல்பியாவை சொல்லக்கூடிய நசீபை உலகில் உள்ள எல்லா இஸ்லாமிய மக்களுக்கு கூடிய அல்லாஹ் என்று அவர்கள் பிரார்த்திக்க வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்நாளில் பிரார்த்திக்க வேண்டும், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லக்கூடிய நசீபை எங்களுக்கு நீ கூடிய அல்லாஹ் என்று நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த வார்த்தையை அந்த மக்கமா நகரத்தை செல்லும் பொழுதுதான், அந்த இபாதத்தை செய்வதற்காக நாம் புறப்படும் பொழுதுதான், அந்த எல்லையிலிருந்து தான் அதுவும் சொல்ல வேண்டும் என்கின்ற அழகான ஒரு மார்க்க சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார். சொன்னால் ஒரு நபியை பின்பற்றுவது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நபியினுடைய செயல்பாடு தான், நபி காட்டிய வழிமுறையிலே அமல் செய்தால்தான் நம்முடைய அனைத்து இபாதத்துகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். எனவே இது போன்ற விஷயங்கள் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹராமுடைய ஆடையில் ஒருவர் மரணிக்கின்ற பொழுது அவருக்கு எவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கிறது என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேரொளியிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தோழர் கீழே விழுந்து ஷஹீதாகி விடுகிறார். ஷஹீதுடைய அந்தஸ்து அந்த இஹ்ராமுடைய ஆடையிலே மரணிக்கக்கூடியவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஒருவர் இறந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழர்களுக்கு சொன்னார்கள், வகஃபனூ பி ஸௌபைனி, அவர் அணிந்திருந்த இஹ்ராமுடைய ஆடை இருக்கிறது, நம்ம மூத்து கஃபன் துணியை தான் அணிஞ்சிட்டு போறோம், கஃபன் துணி மரணத்திற்கு நாம் தயாராகி விட்டோம், அல்லாஹ்வை நோக்கி நாம் பயணிக்கின்றோம், அதனால தான் அந்த உடையோடு செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வகஃபனூ பி ஸௌபைனி, அவர் அணிந்திருந்த அந்த கஃபன் அந்த ஆடையை கொண்டு அவரை கஃபனிடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகஸிலூ பி மாஇ சித்ரி, இளந்த இலத்தினுடைய இலையை வைத்து அவரை குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இரண்டு விஷயங்கள் வித்தியாசமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நம்ம ஒரு அடியா மௌத்தா போயிட்டான்னு செய்வோம், நறுமணத்தை போடுறோம். அங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வலா துஹன்னிதுஹு, இஹ்ராமுடைய ஆடையில இலையில தல்பியா முழக்கத்தோடு ஒருவருடைய மரணம் வந்து விட்டால் அவரை குளிப்பாட்டுங்க, அவரை சுத்தம் பண்ணுங்க. அதே நேரத்தில் வலா துஹன்னிதுஹு, அவருக்கு நீங்கள் நறுமணம் பூசாதீர்கள். வலா துஹம்மிர் ரஸஹு, இங்க யாரா மௌத்தா போயிட்டா என்ன செய்வோம், தலையை மூடி வைப்போம். அதற்கு ஸ்பெஷலா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வலா துஹம்மிர் ரஸஹு, அவருடைய தலையும் நீங்கள் மூடாதீர்கள். நீங்க மக்காவுல ஜனாசாவுடைய தொழுகை நடக்கும்போது பார்த்திருப்பீங்க, நிறைய ஜனாசாக்கள் இருக்கும். யார் இஹ்ராமுடைய ஆடையிலோடு அந்த தல்பியா முழக்கத்தோடு ஷஹீதாகிட்டாரோ அவருடைய தலையை மூட மாட்டாங்க, அவருடைய தலை மட்டும் திறந்திருக்கிறதை மக்காவில் சென்று இருக்கக்கூடியவர்கள் டிவிகள் மூலியமா நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை எவ்வளவு கம்பீரமானது, எப்படி நபியுடைய வழியை பின்பற்றப்படுகிறது, நபியுடைய மார்க்க சட்டம் தான் வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தக்கூடியது என்பதை புரிகின்ற வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா துஹம்மிர் ரஸஹு வலா துஹன்னிது, நறுமணம் பூச வேண்டாம், அவருடைய தலையை மூட வேண்டாம். ஏன் தெரியுமா, அதற்கு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபஇன்னல்லாஹ யுபஅத் யௌமல் கியாமத்தி முலப்பியா, நாளை மறுமை நாள் அல்லாஹ் அவரை தல்பியா சொன்ன நிலையில் எழுப்புவான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக் என்ற பிரார்த்தனையோடு இந்த தல்பியா முழக்கத்தோடு அல்லாஹ் மறுமையில எழுப்புவான். அதனால அந்த கஃபன் எடுத்த அந்த ஷஹீதாக்கப்பட்டவருக்கு நீங்கள் நறுமணம் பூச வேண்டாம், தலையை மூட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்பிற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த தல்பியா வழக்கம் எவ்வளவு உயர்வுமிக்கது, சிறப்பு மிக்கது, நபியுடைய வார்த்தை எவ்வளவு உயர்வுமிக்கது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்படிப்பட்ட இபாதத்தை செய்ய முற்படும் பொழுது ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டினார்களோ அதன்படி செயல்படுவதன் மூலமாக தான் வெற்றி பெற முடியும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தல்பியாவுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டால், அந்த வார்த்தகத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தை விளங்கிக் கொண்டால், அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை விட்டு, தீய காரியங்களை விட்டு, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் மிக சிறுக்கான காரியத்தை விட்டு நாம் வெளியாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி நாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குகிறோம், அவனுக்கு எந்த இணையும் கிடையாது, அவன் தான் படைக்கக்கூடியவன், அவன் தான் உணவளிக்கக்கூடியவன். நாம் எந்த ஒன்றை பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தோம். எப்படிப்பட்ட நோய்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த நோயை நீக்கக்கூடிய வலிமை அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்பதை போதிக்கின்ற வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் தல்பியாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்துகளில் எப்படி நிர்ணயம் செய்தார்களோ, அவர்கள் வழிகாட்டினார்களோ, அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதக்குரிய நாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் இபாதத்துகளுடைய அனைத்து நிகழ்வுகளையும் அனைத்து செயல்பாடுகளையும் நமக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை அறிவித்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் அமல் செய்ய வேண்டும். நாம் செய்கிற இபாதத்தை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லி காட்டுகிறார், வைத் யர்ஃபா இப்ராஹிம் கவாயிதுல் பைத் இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அந்த காபத்துல்லாவை கட்டக்கூடிய பணியை பொறுப்பை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அதை முடித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், நாங்கள் செய்த அமல்களை பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வாயாக. நீதான் கேட்கக்கூடியவன், நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவன். நாம் எவ்வளவு ஒரு இபாதத்துக்களை செய்தாலும் சரிதான், எவ்வளவு தான தர்மங்களை செய்தாலும் சரிதான், இறைவா இதை நீ பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்திக்க வேண்டும் என்ற அழகிய முன்மாதிரி அந்த நபிகளிடத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். எனவே அந்த இபாதத்துக்களை செய்யும் பொழுதும், ஹஜ் செய்யும் பொழுதும், உம்ரா செய்யும் பொழுதும், உலகத்தின் தான தர்மங்கள் செய்யும் பொழுது, தொழுகும் போது, நோன்பு வைக்கின்ற பொழுது எல்லா இபாதத்துக்களையும் இறைவன் ஏற்றுக்கொள்வதற்காக நாம் தனிமையில் பிரார்த்திக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய முன்மாதிரி இறைவன் கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்களுடைய பிரார்த்தனைகளுடைய அமல்களை முழுமையாற்றுக்கொள். ஏன்? இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நீதான் அனைத்தையும் கேட்கக்கூடியவன். அல்லாஹ்வை புகழ்றோம், நல்லா கூடிய அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஒன்று அன்தஸ் ஸமீ, நீ கேட்கக்கூடியவன், அன்தல் அலீம், நீ அனைத்தையும் அறிந்திருக்கக்கூடியவன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து நாம் கேட்க வேண்டும் என்கின்ற அழகிய முறையை திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. அல்லாஹ் ரசூலும் இதை வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் நாம் பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون فذكروا الله العظيم وذكركم واشكروا ولا نعم يزدكم ولذكر الله أكبر.